இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் இணைந்து 92 முதல் 110 இடங்களை கைப்பற்றும் என்றும் அதேபோல அதிமுக கூட்டணி 22 முதல் 32 இடங்களை கைப்பற்றும் என்றும் தவேக 98 முதல் 120 இடங்களை கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல AGNI நிறுவனம் வெளியிடக்கூடிய கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 169 இடங்களையும் அதிமுக கூட்டணி 64 இடங்களையும் தவேக ஒரு இடமும் வெல்லும் என அக்னி கருத்து கணிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. CNN நியூஸ் 18 ஓட் வைப் இணைந்து நடத்திய அந்த கருத்து கணிப்பில் 103 முதல் 113 இடங்களை திமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் அதிமுக கூட்டணி என்பது 114 முதல் 124 இடங்களை வெல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தவேக 4 முதல் 10 இடங்களை கைப்பற்றும் என வெளியாகியிருக்கிறது கருத்து கணிப்பில். அதே போல டைம்ஸ் நவ் JVC வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் 75 முதல் 95 இடங்களை திமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் அதே போல அதிமுக கூட்டணி என்பது 128 முதல் 147 இடங்களை வெல்லும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 8 முதல் 15 இடங்களை தவேக கைப்பற்றும் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ரிபப்ளிக் மார்க்யூ இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் வெளியாகியிருக்கக்கூடிய அந்த தகவலின் அடிப்படையில் பார்த்தோமே என்றால் திமுக கூட்டணி என்பது 125 முதல் 145 இடங்களையும் அதிமுக கூட்டணி 65 முதல் 80 இடங்களையும் தவேக 18 முதல் 26 இடங்களை வெல்லும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சாணக்கியா வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பு என்பது திமுகவே அதிக இடங்களை கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி திமுக கூட்டணி 145 முதல் 160 இடங்களையும் அதிமுக கூட்டணி 50 முதல் 65 இடங்களையும் தவேக 13 முதல் 18 இடங்களை வெல்லும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக NDTV பீப்பிள் பல்ஸ் வெளியிடக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளின்படி 125 முதல் 145 இடங்களை திமுக கூட்டணி வென்று ஆட்சியை பிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக கூட்டணி 65 முதல் 80 இடங்களையும் தவேக 18 முதல் 24 இடங்களை கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்ற கருத்து கணிப்புகளை பார்த்தோமே என்றால் NDTV பீப்பிள் பல்ஸ் கருத்து கணிப்பின்படி NR காங்கிரஸ் கூட்டணியே ஆட்சியை மீண்டும் தக்க வைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 16 முதல் 19 இடங்களை அந்த கூட்டணியை கைப்பற்றும் என்றும் அடுத்ததாக காங்கிரஸ் கூட்டணி என்பது 10 முதல் 12 இடங்களை கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றவை 1 முதல் 2 இடங்களை கைப்பற்றும் என கருத்து கணிப்பில் முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. மட்டில் அங்கு பெரும்பாலான கருத்து கணிப்பின் முடிவுகளின்படி காங்கிரஸே ஆட்சியை பிடிக்கும் என்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை தற்போது நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான கருத்து கணிப்புகளின் முடிவுகளின்படி காங்கிரஸ் தான் ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி 89 முதல் 99 இடங்களை காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றி ஆட்சியை பிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இடதுசாரிகள் கட்சி 29 முதல் 33 இடங்களை கைப்பற்றும் எனவும் பாஜக 12 முதல் 14 இடங்களையும் மற்றவை 1 முதல் 3 இடங்களையும் கைப்பற்றும் என பாரத் பல்ஸ் கருத்து கணிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. முதல் அவர் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் கருத்து கணிப்பின்படி இடதுசாரிகள் கூட்டணி 60 முதல் 65 இடங்களையும் காங்கிரஸ் கூட்டணி 70 முதல் 75 இடங்களையும் பாஜக 3 முதல் 5 இடங்களையும் மற்றவை 2 முதல் 4 இடங்களையும் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பீப்பிள் பல்ஸ் கருத்து கணிப்பின்படி இடதுசாரிகள் கூட்டணி 55 முதல் 65 இடங்களையும் காங்கிரஸ் கூட்டணி 75 முதல் 85 இடங்களையும் பாஜக 3 இடங்களை கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சிஸ் மை இந்தியா நடத்திய கருத்து கணிப்புகளின்படி வெளியாகக்கூடிய முடிவுகளை பார்த்தோமேயானால் இடதுசாரிகள் கூட்டணி 49.62 இடங்களையும் காங்கிரஸ் கூட்டணி 78 முதல் 90 இடங்களையும் பாஜக 3 இடங்களை கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மேற்கு வங்கத்தின் கருத்து கணிப்புகள் அங்கு பெரும்பான்மை தேவைக்கு 148 மொத்த தொகுதிகள் 294. சாணக்கியா கருத்து கணிப்புகளின் முடிவுகளின்படி திரிணாமுல் காங்கிரஸ் 130 முதல் 140 இடங்களையும் பாஜக கூட்டணி 150 முதல் 160 இடங்களையும் மற்றவை 6 முதல் 10 இடங்களை கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மார்க்யூ கருத்து கணிப்புகளின்படி திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணி
118 முதல் 138 இடங்களையும், பாஜக கூட்டணி 150 முதல் 175 இடங்களையும், காங்கிரஸ் 2 முதல் 6 இடங்களையும் கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போல் டைரி கருத்து கணிப்புகளின்படி மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணி 99 முதல் 127 இடங்களை வெல்லும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவே அங்கு ஆட்சி அமைக்கும் என்று பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவித்திருக்கிறது. அதன்படி போல் டைரியின் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி 140 முதல் 171 இடங்களை பாஜக கூட்டணி கைப்பற்றும் என்றும், காங்கிரஸ் 3 முதல் 5 இடங்களையும், மற்றவை 2 முதல் 4 இடங்களை வெல்லும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஜேவிசி கருத்து கணிப்பு முடிவுகளின்படி 131 முதல் 152 இடங்களை திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பாஜக கூட்டணியை எடுத்துக்கொண்டோமேயானால் 138 முதல் 150 இடங்களையும், காங்கிரஸ் 2 இடங்களை கைப்பற்றும் எனவும், மற்றவையும் 2 இடங்களை கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அசாம் மாநில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி 126 இடங்களை அந்த மாநிலம் கொண்டிருக்கிறது. 64 தொகுதிகளை கைப்பற்றினால் பெரும்பான்மை என்பது நிலவரமாக இருக்கிறது. அதன்படி ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு முடிவுகளின்படி பாஜக கூட்டணி 88 முதல் 100 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி 24 முதல் 36 இடங்களையும், அடுத்ததாக பீப்புள் இன்சைட் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பின்படி பாஜக கூட்டணி 88 முதல் 96 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி 30 முதல் 34 இடங்களையும், மற்றவை 2 முதல் 4 இடங்களையும் கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்க்யூ கருத்து கணிப்புப்படி பாஜக கூட்டணி 82 முதல் 94 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி 30 முதல் 40 இடங்களையும், மற்றவை 1 முதல் 5 இடங்களையும் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேட்ரிஸ் கருத்து கணிப்பின்படி பாஜக கூட்டணி 85 முதல் 95 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி 25 முதல் 32 இடங்களையும், மற்றவை 6 முதல் 12 இடங்களையும் என பெரும்பாலான கருத்து கணிப்பின் முடிவுபடி அசாம் மாநிலத்தில் பாஜகவை மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.